இப்போ நிறைய பேருக்கு சார் நான் மீனராசி, மேசராசி 7.5 ஆரம்பிக்குங்கிறாங்களே சார், எதுவும் ஆயிருமா? இப்போ லேட்டஸ்ட்டாக அஷ்டமத்து சனி வரப்போகுது. அஷ்டமத்து சனி அப்போ சிம்ம ராசியிலேருந்து 8ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறது. அப்போ அஷ்டமத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சனி வரப்போகிறது. அஷ்டமம்னா அடேங்கப்பா. ஆனால் அஷ்டமங்கிறது 8 தான் இல்லைங்களா? அப்போ 8 படுக்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷங்கிறது 2025, 26 இந்த வருஷத்தில் உங்களுக்கு ரொம்ப நாள் கிடைக்காத ஒரு வேலை 7 ராசியில் பாவம் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கும் நம்ம வந்து தசாப்திகளில் வச்சு நிம்மதியில்லாமல் ஆக்கிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு குழப்பிக்க தேவையில்லை. அப்போ சனி என்ற கிரகம் ஜோதிடர் யுகம் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜன் அடிகாப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம இந்த சேனல் நிறைய ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்களை வரிசையாக எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் பார்த்துட்டு வரோம். இப்போ நிறைய பேருக்கு சார் நான் மீனராசி, மேசராசி 7.5 ஆரம்பிக்குங்கிறாங்களே சார், எதுவும் ஆயிருமா? இப்போ லேட்டஸ்ட்டாக மீனராசி மேசராசிக்காரங்களை விட சிம்மராசிக்காரங்க டர்ராக இருக்கிறாங்க. டகிரியல் ஆகிட்டாங்கன்னு ஒரு படத்தில் வடிவேலு சொன்ன மாதிரி டரியல் ஆகி விட்டார்கள் சிம்மராசிக்காரர்கள் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க ஜோசிக்காரங்க. அட்டமத்து சனி வரப்போகுது. அஷ்டமத்து சனி அப்போ சிம்ம ராசியிலேருந்து 8ஆம் இடத்துக்கு சனி வரப்போகிறது. அப்போ அஷ்டமத்தில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சனி வரப்போகிறது. அஷ்டமம்னா அடேங்கப்பா. ஆனால் அஷ்டமங்கிறது 8 தான் இல்லைங்களா? அப்போ 8 படுக்க போட்டால் என்னது? இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டினா உங்களுக்கு வந்து நற்பவி, இன்ஃபினிட்டி, சுவிட்ச் வேர்டு, எவ்வளோ ஹாப்பி ஆயிடுறீங்க. அப்படியே இன்ஃபினிட்டி நிப்பாட்டோம்னா 8 ரொம்ப சேட் ஆயிடுறீங்க. அப்போ 8 என்பது மறைஸ்தானம்னு சொல்கிறாங்க ஜோசியத்தில். சரியாக புரிஞ்சுக்குங்க. 8 என்பது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானம்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு பின், ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் யார் இருக்கா அப்படின்னா பெண் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பின்னால் இருந்து குத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தமா? ஏன்னா பின்னால் வந்து குழி பறிச்சிட்டே இருக்காங்கன்னு அர்த்தமானா? இல்லை, இவங்க செயல்படுவதற்கு அந்த பெண்ணும் ஒரு காரணமாக இருக்கிறாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ பின்னணி பாடகர்னா ஸ்க்ரீனுக்கு பின்னால் இன்னும் மைக்கில் பாடுறாரு அப்படின்னா இந்த பாட்டை அவர் பாடிக்கிறார். அவர் இந்த நடனத்துக்கும் இந்த வாயசைவுக்கும் அவர் வந்து குரல் கொடுத்துருக்கிறார். அப்போ பின்னணி பாடகர்கள் அவங்க மறைஞ்சுதான் இருப்பாங்க, முன்னால் தெரிய மாட்டாங்க. இதுபோல ஒரு ஜாதகத்தில் ஒரு நன்மையோ ஒரு தீமையோ நடப்பதற்கு, அந்த ஜாதகம் முன்னேறுவதற்கு மறைந்து கொண்டு சில கிரகங்கள் வேலை பார்க்கும். மறைந்து கொண்டு சில கிரகங்கள் சில பாவங்கள் வேலை பார்க்கும். அந்த பாவங்கள் தான் அந்த 6, 8, 12 அதில் 2 சேர்த்துக்கிறாங்க. இந்த 2, 6, 8, 12 மறைஸ்தானங்கள்னு சொல்கிறாங்க. இந்த மறைஸ்தானங்கள் அப்படின்னா இந்த ஸ்தானங்கள் நேரடியாக உங்களை தாக்கவோ உங்களுக்கு நன்மை செய்யவோ செய்யாமல் வேறு ஸ்தானங்களுக்கு பவரை கொடுத்து, அப்போ அடியாள்கள் மாதிரி அல்லது ஏவலாட்கள் மாதிரி அல்லது வேலையாட்கள் மாதிரி இந்த இது தூக்கிட்டு போகிறாங்க இல்லைங்களா, இந்த பதாகை பல்லாக்கு தூக்கிட்டு போகிறாங்களா, அந்த பல்லக்கு தூக்கக்கூடிய நபர்கள் மாதிரி கடினமான ஒரு நபராக இருந்தாலும் இதுதான் அந்த வெற்றிக்கு சாதகமான உங்களுக்கு நன்மைகளை வழங்க போது மறைந்திருந்ததுனால இது மறைஸ்தானம், மறைவு ஸ்தானம் சொல்கிறாங்க. அப்போ 8ஆம் இடத்துக்கு சனி வரும்பொழுது உங்களுடைய ராசிக்கோ லக்கணத்திற்கோ அதை வந்து அட்டமத்து சனி அப்படின்ற பேரை வச்சு அட்டமத்து சனி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருஷங்கிறது 2025, 26 இந்த வருஷத்தில் உங்களுக்கு ரொம்ப நாள் கிடைக்காத ஒரு வேலை கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப நாள் கிடைக்காத ஒரு பயணம் கிடைக்கும். ரொம்ப நாள் வீடு கட்ட முடியாதவங்க இந்த இடத்துல வீடு கட்டுவீங்க. யாரு நான் சொல்கிறது? அஷ்டமத்து சனி யாருக்கு? சிம்மராசிக்கு சொன்னாங்கல்ல, சிம்மராசிக்காரங்கள்லாம் வீடு கட்டுவீங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து செட்டில் ஆகி 25, 26 வரப்போகுது. பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் சிம்மராசிக்கு நடக்க போகுது. இப்போ இவங்கெல்லாம் அஷ்டமத்து சனி சொன்னாங்களா, எழுதி வச்சுக்கோங்க. சிம்மராசிக்காரங்க இந்த 2025, 26 முடிஞ்சு ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு திருப்பி லிங்க் கிடைச்சுன்னா இதில் வந்து நன்றி சொல்கிற அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது. எனவே அஷ்டமத்து சனிலாம் பயப்படாதீங்க. கண்டகச்சனினா 7ல் வர்றது. அப்போ சிம்மராசியை விட்டாச்சா, அவங்களெல்லாம் பயமுறுத்தியாச்சு. அடுத்து கன்னிராசிக்கு வந்துக்கிறாங்க. கன்னிராசிக்கெல்லாம் கண்டகச்சனி நடக்க போகுது, மொத்தத்துக்கு சோழி முடிச்சு விட போகுதுங்கிறாங்க. கன்னிராசிக்கு ஒன்றும் ஆகாது. கன்னிராசிக்கு நன்மை நடக்கும். இவங்களுக்கும் வெளிநாட்டு பயணங்கள், படிப்பு, காதல், அம்மாவுடைய நலன், இது எல்லாமே நல்லாக போகுது. இத்தனை நாள் சிக்கிக்கிட்டு இருந்த கடந்த ஒரு 1.25 வருஷமாக மனசை போட்டு சக்கையாக பிழிஞ்செடுத்த எல்லா துன்பங்களும் நீங்க போகுது. அப்போ சிம்மராசிக்கு அஷ்டமத்து சனிங்கிறத இவங்க சொல்கிறத உருட்டை நம்பாதீங்க. கன்னிராசிக்கு கண்டகச்சனிங்கிற உருட்டை நம்பாதீங்க. அதுக்கு அடுத்து மீனராசிக்கு ஓடி போயிடுவோம். மீனராசிக்கு 7.5 சனி, மேசராசிக்கு 7.5 சனி. இப்போ ஆல்ரெடி கும்பராசிக்கு வச்சு செஞ்ச சனி தான் இப்போ மாறப்போது. அது இன்னும் ஒரு 2.5 வருஷம் இருக்க போகுது. அப்போ மொத்தம் 3 ராசிகளும் 7.5 சனியில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு கன்னிராசி கண்டகச்சனி
சிம்ம ராசி, அஷ்டம சனி மொத்தம் 5 ராசிகளை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஜோசிக்காரங்க. மீதி 7 ராசிகளை பாவம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து தசாப்திகளை வச்சு நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு குழப்பிக்க தேவையில்லை. அப்போ சனி என்ற கிரகம் அப்படி நகர்ந்து வரும்பொழுது நமது ஜாதகத்தில் கூடிய சந்திரனை தூண்டுவது தான் இந்த 7.5 சனி, 8 சனி. இது மாதிரி சந்திரனுக்கு இத்தனாவது இடத்துக்கு இந்த சனி வரும்போது நல்லது நடக்குமா கெட்டது நடக்கும்னு சொல்கிறாங்க. பொதுவாக 6, 8, 12 இந்த ஸ்தானங்களுக்கு உங்களுடைய சந்திரன்ல இருந்தோ அல்லது லக்னத்துல இருந்தோ அல்லது உங்களுடைய ராசியில இருந்தோ 8லயோ 6லயோ 12லயோ 3லயோ 2லயோ கிரகங்கள் வந்தால் நீங்கள் போராடக்கூடிய நிலைக்கு வரப்போறீங்க. அப்போ போராடுறதுன்னா என்ன சார்? ஒரு டீ கடை வைக்கணும், படுத்து தூங்கிட்டே இருந்தா டீ கடைக்கு போகிறோம், காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு நல்ல ஒரு பெட்டை விரிச்சு போட்டு, கல்லாப்பீட்டில் ஒருத்தர் தூங்குறாரு, டீ கடை மாஸ்டர் தூங்குறாரு, போண்டா போடுறவர் தூங்குறாரு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? தூக்கிக்கிட்டே இருக்காங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறதா? கடைக்காரன் ஒன்றுக்கு இல்லாமல் போகிறான், நான் பிச்சை எடுக்க போகிறான்னு நடத்த இல்லைங்களா? அப்போ அவன் காலில் இருந்து 3 மணிக்கு எழுந்திரிச்சு மாவு அரைக்கணும், 3 மணிக்கு எழுந்திரிச்சு பாலை கட்டணும், 3 மணிக்கு எழுந்திரிச்சு அவர் கல்லாப்பீட்டெலாம் திறந்து டம்ளரில் எலுமிச்சம்லாம் வச்சு தீபம் ஏற்றி பாட்டு போட்டு கணபதியே வருவாயின்னு பாட்டு போடணும். அது வந்து கஷ்டம் தானே? 3 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாம் அந்த துன்பம் என்பது கஷ்டம்னு இவங்க ஜோசிக்காரங்க சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு முன்னேறுவதற்காக உழைக்க போகிறீங்க, அந்த உழைப்பு கஷ்டமாக தான் இருக்கும், அந்த கஷ்டம் தான் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறதுனால இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி, இந்த மாதிரி பாத சனி, கழுத்து சனி, இந்த மாதிரி எதையுமே நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஜென்மச்சனி இந்த மாதிரி எதையுமே நம்பாதீங்க. 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும், 9ல் குரு வந்தால் ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லி எல்லாத்துக்கும் குரு பயிற்சிக்கு சனி பயிற்சிக்குன்னு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் சொலவடைக்கு மட்டும், அதாவதுங்க பழமொழிக்கு மட்டுமே அழகாக இருக்குமே தவிர யதார்த்தத்தில் இதெல்லாம் நடக்கிறது இல்லை. எனவே ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி சொல்கிறோம், இதே இது டாடா பிர்லா சிம்மராசியாக தான் என்ன சொல்லுவீங்க? அவருக்கு போய் அவருக்கும் அஷ்டமத்து சனி வேலை பார்க்காதுன்னு சொல்லுவார் அவர் ஜோசிக்காரரு, தூக்கி உள்ள வச்சு விட்றாங்க இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்தால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒருவேளை கஷ்டமாக இருந்தால் தான் இருந்துட்டு போகுது, கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், சிம்பிள். அப்போ இந்த 7.5 சனி, அஷ்டமத்து சனி, கண்டக சனி இது மாதிரி நம்பிக்கைகள் தேவையற்றது. இந்த ராசி பயிற்சிகள் அப்படிங்கிறது கிரக பயிற்சிகள் என்பது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசிகள் அடிப்படையில் தான் நடக்குது, அந்த கிரகங்கள் அடிப்படையில் தான் நடக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் முன்னால் வீடியோ போனீங்கன்னா இந்த 2025 சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி என்ன செய்யும்னு சொல்லி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் விளக்கமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு எல்லா தகவலும் கிடைக்கும். இன்னும் நிறைய தகவல்கள் பேசலாங்க இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சியை வச்சு. இன்னொரு விஷயம், இப்போ சனி பயிற்சி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகுது சனி. அப்போ மீனத்தில் ஆல்ரெடி இருந்த ராகு என்ன ஆகுதுன்னா கீழே இறங்கி கும்பத்துக்கு வருது. அப்போ இத்தனை நாள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்த ராகு அந்த இடத்த விட்டு வெளியே போகும்பொழுது கண்டிப்பாக, இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசிக்கு 8ல் ராகு இருந்துச்சு சார், நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். மீன ராசிக்கு அதுலேயே ராகு இருந்துச்சு, கன்னியா ராசிக்கு அந்த ராசி மேலேயே கேது இருந்துச்சு. இந்த ராகு பாம்பு கிரகங்கள்னு சொல்கிறாங்க, அது பாம்பு கிரகங்கள்ல சும்மா அப்படி சொன்னாலும் கூட இத்தனை நாள் அதில் மாட்டிக்கிட்டு இருந்த கிரகம் அது வெளியேறி சனி என்ற கிரகத்திற்குள் போக போகுது. அப்போ ராகு கேதுவை விட சனி என்ற கிரகம் அவ்வளோ பெரிய தவறுகளை செஞ்சிடாது, நிறைய நன்மைகளை செய்யும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த 2025-26 நடந்துருன்றதுனால இதில் சந்தேகப்படுறதுக்கோ, சங்கடப்படுறதுக்கோ, வருத்தப்படுறதுக்கோ, பயப்படுறதுக்கோ எதுவும் அவசியம் இல்லை. எனவே இந்த பரிகாரம் செஞ்சு 7.5 போக்கலாம். அட்டம சனிக்கு ஒரு பரிகாரம், சனி பிரீத்தி, இந்த மாதிரி எந்த பிரீத்தி எதுவுமே செஞ்சு கிரைண்டர் மிக்சிலாம் ஓட்டாதீங்க. நீங்கள் வாடகை நிம்மதியாக உழைக்கிறது தயாராக இருங்க, பெருசாலாம் ஒன்றும் தோத்துற மாட்டீங்க. இடையூறுகள் அப்படிங்கிறத இவங்க ஜோசிக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தன் உழைக்கிறத இடையூறுன்னு நினைக்கிறாங்க, ஒருத்தன் உழைக்கிறத கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு தூங்கிட்டே இருப்பா. ஒரு படத்தில் வடிவேல் மாதிரி உங்களை இருக்க சொல்கிறாங்க ஜோசிக்காரங்களே, அப்படியே வேலை பார்த்துடாத, வேலை பார்த்தா கஷ்டப்படுவேன், கையெல்லாம் வலிக்கும், தோஷமாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடுமையாக உழைங்க, நிறைய சம்பாதிங்க, சூப்பராக வாழலாம். இன்னும் நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோக்குள் பேசலாம். நன்றி.